Hi friends, welcome to Tasty Cooking. இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியாவும் ஈஸியாவும் செய்யக்கூடிய வாழைக்காய் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது சாதத்துக்கு சூப்பரான சைட் டிஷ். இந்த மெத்தட்ல ஒரு டைம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது செய்யறதுக்கு ஒரு வாழைக்காயை எடுத்துக்கலாம். ரெண்டு பக்கமும் கட் பண்ணிடலாம். தோலை சீவி எடுத்துக்கோங்க. இது போல் கட் பண்ணிக்கோங்க. தண்ணியை சூடு பண்ண வச்சுருந்தோம். சுடு தண்ணியில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருந்த வாழைக்காயை இந்த தண்ணியில் சேர்த்துக்கோங்க. 10 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ ஒரு பிளேட்டில் மசாலா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் தயிர், 1 டீஸ்பூன் எண்ணெய், தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலா தயாராகிருக்கு. தண்ணி எதுவும் இல்லாமல் சுடு தண்ணியிலேருந்து வாழைக்காய் எடுத்து சேர்த்துருங்க. மேலே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். மசாலா மேரினேட் பண்ணி வச்சாச்சு. இப்போது பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது போல் வாழைக்காய் எல்லாத்தையும் வச்சுட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிருங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சு. இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிடுங்க. அவ்வளோதான், டேஸ்டியான வாழைக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது சாதத்துக்கு சூப்பரான சைட் டிஷ். நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். டேஸ்டி குக்கிங் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.